அதே மாதிரி இது பாருங்க, திருமணம், பிறப்பு, இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை தமிழிலேயே நடத்த வேண்டும், தமிழர்களை கொண்டு நடத்த வேண்டும். நீங்க திருமணம் நடத்துறதா இருந்தா, திருமணமா இருந்தாலும் சரி, பிறப்பா இருந்தாலும் சரி, இறப்பா இருந்தாலும் சரி. அப்ப திருமணம் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு சில முறைகள் வைத்திருப்பார்கள், கிறிஸ்தவர்களுக்கு சில முறைகளை வைத்திருப்பார்கள். அதன்படிதான் அவங்க திருமணம் நடத்துவாங்க. அப்ப திருமணம், பிறப்பு, இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை, இது மட்டுமில்லையா, இது மாதிரி வாழ்வியல் நிகழ்வு எல்லாத்தையுமே தமிழிலேயே நடத்த வேண்டும், தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும். அப்ப நாம் தமிழர்ல ஒருத்தன் வந்தான்னு சொன்னா, ஒரு முஸ்லிமா இருந்தாலும் அவன் வீட்டு கல்யாணத்தை முஸ்லிம் முறைப்படி நடத்தக்கூடாது, அவனுடைய இறப்பு விஷயங்களை முஸ்லிம் முறைப்படி நடத்தக்கூடாதுன்னு பகிரங்கமா எழுதி வச்சிருக்கான். இது எழுதி வச்சது ஒரு சடங்கா தான் வச்சிருக்கானு கேட்டீங்கன்னு சொன்னா, சடங்கா எழுதல, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். பாருங்க, ஒரு முஸ்லிம்ங்கிற பெயர் தாங்கி கல்யாணம் நடத்தி வைக்கிறான். பாருங்க, முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன் ஆதிப்பாட்டன் சிவனை வணங்கி, குறிஞ்சி நில தலைவன் முப்பாட்டன் முருகனின் துணையோடு ஆறுபடை கட்டி எம் இனம் காத்த எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் ஆசியோடும், எனது குடும்பத்தின் மூத்த அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களின் வாழ்த்துக்களோடும், முகமது இஸ்மாயில் சகிலாபான் அவர்களின் மகனாகிய சதாம் ஹுசேன் ஆகிய நான், ஆதிமூலம் மகேஸ்வரி அவர்களின் மகளாகிய துர்கா தேவி அவர்களை எனது வாழ்வின் நல்லரை வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன். இனி எனது வாழ்வில் ஏற்படும் சுக துக்கங்கள் அனைத்திலும் சமமாக மதித்து பெண் உரிமையை போற்றுவேன் என்றும், உங்கள் மீது குறையாத காதலும் மாறாத பேரன்பும் கள்ளமில்லா பாசமும் கொண்டிருப்பேன் என்றும், நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தமிழ் மொழியின் மீதும் என் தமிழ் அன்னையின் மீதும் உறுதியிட்டு கூறுகிறேன். கூடியிருப்போர் முன்னிலையில் உங்களை எனது வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன். அதாவது சதாம் ஹுசேன்கிற ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கி உடைய கல்யாணம் சீமான் நின்று நடத்தி வைக்கிறான். அந்த கல்யாணத்தில் முருகனை வழிபட்டுன்னு அதை படிக்கிறான். திருமண ஒப்பந்தத்தில் வருது, முருகனை வழிபட்டு விட்டு இந்த திருமணம் செய்கிறோம், பிரபாகரன் சீமானுடைய ஆசையோடு இதை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறான். அதை நடத்தி வச்சவன் சீமான். அப்பதான் செய்து மத அடையாளம், திருமணம்லாம் எப்படி நடத்த வழங்குதா, திருமணம்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற சும்மா எழுதி வைக்கல. எவன் மாற்றானோ அவன்கிட்ட நடைமுறைக்கு படுத்திடுறது. அறகுறை நம்பிக்கையில் இருந்தாலும் சந்தேகத்தில் வச்சிருப்பாங்கல்ல, இல்லை நான் உங்களுக்கு எதிரில் நீங்க நடத்திக்கிறங்க அப்படின்னு சிலர் விஷயத்தில் விட்டுருவாங்க. சிலர் விஷயத்துல தனிப்பட்ட முறையில் மண்டைய கழுவி நம்ம இதெல்லாம் விட்டுறணும், நம்ம தனி திருமணத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைத்து சில பேரை இப்படி திருமணம் செய்ய வச்சுமே இருக்கிறான். சும்மா எதை ஏட்டில் எழுதி வச்சான்னு கிடையாது, இது மாதிரி எழுதி வச்சிருக்கிறான்.